திமுக என்ற கட்சி கிட்டத்தட்ட ஒரு 60-70 வருடம் பாரம்பரியமிக்க ஒரு கட்சியானது இன்றைக்கு யார் நம்பி வந்து அது நடந்துட்டு இருக்குன்னா, ஜூலி என்ற ஒரு ஆளை நம்பி நடந்துகிட்டு இருக்கு. யார் இந்த ஜூலி? மக்கள்கிட்ட வந்து எக்ஸ்போஸ் ஆன ஒரு ஆள். 2016-17 காலகட்டங்களில் இந்த ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியில் அவள் வந்து பார்த்தா கலந்துக்கிட்டு என்னமோ, அதாவது இந்த ஜல்லிக்கட்டு போராட்ட நிகழ்ச்சின்னு இருக்குல்ல, இது வந்து மிகப்பெரிய ஒரு போராட்ட நிகழ்வு, இது மிகப்பெரிய ஒரு தமிழர் எழுச்சி அந்த காலகட்டத்தில். அப்படி இருந்ததில் அந்த ஒரு க்ரௌடை போய் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்திக்கிட்டு அதில் வந்து கோஷம் போட்டுக்கிட்டு தன்னை வந்து ஒரு வீர தமிழச்சின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக சோசியல் மீடியா ஃபுல்லாக ஜூலி வீர தமிழச்சி பாத்தியா வீர மரத்தி அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணானுங்க. ஆனால் அவ எவ்வளோ பெரிய டுபாக்குன்னு சொல்லி அவ தன்னைத்தானே நிரூபிச்சுக்கிட்டா. எதுலன்னா பிக் பாஸ்ன்ற நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டு மக்கள் வந்து காரி 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 துப்பப்பட்ட ஒரு நபர் தான் இந்த ஜூலின்ற ஒரு நபர். அதன் பின்பு அது பண்ண அட்டூழியம், அது ஒரு அம்மன் தாயின் படத்தை நடிச்சு அது மீன் கண்டென்ட் ஆகி அதுக்கப்புறம் கருத்து சொல்றன்ற பேர்ல வந்து ஏகப்பட்ட வாட்டி வந்து வாயிலையும் தலையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி கட்டிக்கிட்ட ஒரு ஆள் தான் இந்த ஜூலின்ற ஒரு ஆள். இந்த ஜூலி வந்து இந்த திமுகவோட ஜென்சி குரூப்போட அந்த உதயநிதி அவர்களால் வழிநடத்தப்படும் அந்த ஜென்சி குரூப்பில் வந்து உள்ளே புகுந்துக்கிட்டு ஏற்கனவே எலெக்ஷன் முன்னாடியே வந்து வாடா வந்து பாடுறா அப்படின்னு சொல்லி அநாகரிகமான பேச்சும் அநாகரிகமான ஒரு உச்சத்துக்கு சென்று இந்த பிரச்சாரன்ற பேரில் இது பண்ண அட்டூழியமும் கூத்தும் மக்கள் மத்தியில் வந்து முகம்தான் சுளிக்க வச்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் ஜென்சி கிட்டுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம்? இது வந்து பார்த்தீங்கன்னா வயசு கிட்டத்தட்ட இதுக்கு 33-30 வயசு ஆயிடுச்சு. இது ஜென்சியாது, இது 2K கிட்டும் கிடையாது. அப்படி இருக்கிறப்ப இது அதுக்குள்ளே போய் புகுந்துக்கிட்டு இது பண்ணுற அட்டூழியம் கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது. திமுக கட்சி எத்தனையோ வந்து தமிழ் இலக்கியங்களையும் தமிழ் உணர்வுகளையும் பேசி பேசி நாக்காலேயே வந்து நாட்டை பிடிச்ச அந்த கட்சியானது இன்னைக்கு அதே ஜூலின்ற ஒரு நாக்கால ஒட்டுமொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா அது அழிய போகின்றத யதார்த்தமான விஷயம். ஒரு நாகரிகம் கிடையாது, ஒரு மேனர்ஸ் கிடையாது, எங்கே எந்த இடத்துல யார்கிட்ட எப்படி பேசுன்ற ஒரு தன்மை கிடையாது. இது என்ன நடந்து, இது வந்து மக்கள் பிரச்சனைக்கு என்ன குரல் கொடுத்துருக்கு? போலியான ஒரு குரல். அதாவது உலகம் ஃபுல்லாக இருந்த தமிழர்களின் ஒட்டுமொத்த உணர்வுலையும் வந்து பார்த்தீங்கன்னா இது உள்ளே புகுந்துக்கிட்டு தன்னை வளர்த்து கொண்டு அதன் மூலமாக பிக் பாஸில் போய் அதன் மூலமாக தன்னை எக்ஸ்போஸ் பண்ணி அதன் மூலமாக வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ இன்ஸ்டாலையும் ஃபேஸ்புக்லேயும் வந்து ஓட்டி அதன் மூலமாக வந்து சோறு திங்கிற ஒரு ஜந்து. இது ஜந்துன்னு சொல்ல முடியும். இந்த ஜந்து பேச 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 திமுக ஒட்டுமொத்தமாக அழிச்சிடும். திமுக அழிப்பதற்கு அதிமுகவோ தாவேக்காவோ தேவையே இல்லை. அது ஜூலின்ற ஒரு ஆளே போதும். இது எவ்வளோ தூரம் பேசுதோ, இது பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு ஓட்டு விழுந்துக்கிட்டே தான் இருக்குமே தவிர, அதாவது விழுகாமல் போகுமே தவிர எந்த காலகட்டத்திலையும் சூழ்நிலை எந்த விஷயமும் கிடையாது. ஆல்ரெடி எக்ஸ்போஸ் ஆன ஒரு ஆள், ஆல்ரெடி மக்களால் புறக்கணிக்கப்பட்ட ஆள், ஆல்ரெடி மக்களால் வந்து செருப்பாலே அடிக்கணும்னு சொல்லி தேடப்பட்ட ஒரு ஆள். அந்த காலகட்டத்திலாம் வந்து இது கையில் சிக்கிருந்துச்சுன்னா வந்து செருப்பாலே அடிச்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு கேவலப்பட்ட ஒரு பிறவி, கேவலப்பட்ட ஒரு ஜென்மம், எந்த ஒரு ஒழுக்கம் இல்லாத, ஒரு நாகரிகம் இல்லாத, ஒரு மேனஸே இல்லாத ஒரு பிறவி. இந்த பிறவியை வச்சுக்கிட்டு இது இந்த மாதிரி பண்ணுது. அந்த காலகட்டத்தில் இந்த ஆபாச பேச்சாளர்கள்லாம் இருந்தாங்கல்ல, அந்த காலகட்டத்தில் இப்பயும் வந்து திமுக இருக்காங்கல்ல, அந்த ஆபாச பேச்சாளர்களை விட ஒரு படி மேலே இருக்க நபர் தான் வந்து இந்த ஜூலின்றார். இந்த ஜூலிக்கும் ஜென்சிக்கும் என்ன சம்மந்தம்னு தெரியல. யார் வந்து இந்த மாதிரி ஐடியா கொடுத்து திமுகவை அழிச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா ஏற்கனவே திமுகவினுடைய அந்த பொதுக்குழு கூட்டத்திலும் சரி, அந்த சீனியர் மீட்டிங் கூட்டத்திலும் சரி, நம்ம கட்சியை அழிக்கிறது வந்து வெளியெல்லாம் கிடையாது, உள்ள இருக்க ஆளுங்க தான் வந்து அழிக்கிறாங்க, உள்ள இருக்கிற ஏகப்பட்ட பவர் சென்டர் தான் வந்து ஒண்ணுமில்லாம பண்ணிருக்குன்னு சொல்லி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் வந்து சொல்லிட்டே இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப அப்ப அந்த திமுக இருக்கிற பவர் சென்டர்ஸ், அந்த பவர் சென்டர் தான் வந்து இந்த ஜூலியை உருவாக்கி ஒட்டுமொத்தமா உதயநிதியை அழிக்கிறதுக்கு வந்து அனுப்பப்பட்ட ஆளாக தான் வந்து மக்களும் பார்க்குறாங்க, நானும் பார்க்குறேன். இது யதார்த்தமான விஷயம். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இந்த கட்சி வந்து இப்போதைக்கு அதிமுகன்ற கட்சியை வந்து கிட்டத்தட்ட 90% ஒன்றுமெல்லாம் போச்சு. இன்னைக்கு விஜயபாஸ்கர் அவர் கிட்டத்தட்ட 200 பேருந்துகளில் வந்து முன்னாள் அமைச்சர்களுடையும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களுடையும் போய் வந்து சேர போறாப்புல. போய் எம்ஆர் விஜயபாஸ்கர் வந்து ரிசீவ் பண்ணிட்டாப்புல. கொங்கு மண்டலம், தென் மண்டலம், டெல்டா மண்டலம், மத்திய மண்டலம் எல்லாமே ஒன்றுமே பிச்சுக்கிட்டு போயிடுச்சு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி வந்து ஈனி இழிச்சுக்கிட்டு அப்படி சட்டமன்றத்தில் வந்து எவன் கத்தினாலும் சரி என்னுடைய சொத்தை காப்பாற்றுறதுக்கு அதிமுக கம்பெனி போகுன்ற மாதிரி உட்காந்துட்டாப்புல. அப்போ பிரதான எதிர்கட்சியாக இருக்கிறது வந்து இங்கே திமுக மட்டும்தான்.
தாவேகா கட்சி கொண்டு வருகின்ற திட்டங்களையும் இல்ல வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் கையில் எடுத்து அதை எதிர்த்து வந்து அறிக்கை விட்டாலும் எதிர்த்து வந்து பேரணி போராட்டம் நடத்தினாலே திமுக வளர போகுது. ஆனா அந்த விஷயத்தெல்லாம் செய்யாம இது போல வந்து சூழின்ற ஒரு ஆளை நம்பி திமுக இருக்குதுன்னா அப்ப திமுகவை பலவீனப்படுத்துவதற்கும் திமுகவை வந்து அழிப்பதற்கும் வெளியிருந்து யாருமே தேவையில்ல, கட்சிக்குள்ள ஆளே போதும் மாதிரி தான் தோணுது. அப்போ உதயநிதியோட வளர்ச்சி பிடிக்க கூடாது, உதயநிதி அடுத்து வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிற சீனியர்ஸா இல்ல வேற பவர் சென்டரா இல்ல மருமகனா மருமகளா பேரனா கொள்ளு பேரனா, ஏன்னா இது பெரிய நெட்வொர்க்ல திமுகன்றது, ஏதோ அந்த நெட்வொர்க்ல இருந்து ஒரு ஆளு கரெக்டா பிளான் பண்ணி ஜூலியை அனுப்பிச்சு விட்டு இப்ப உதயநிதியை வந்து கொஞ்சம் கொஞ்சமா காலி பண்ணிட்டு இருக்காங்கன்றதான் யதார்த்தமான விஷயம். இது வந்து இப்ப கூட உதயநிதி அவர்கள் வந்து இதை பத்தி புரிஞ்சுக்கணும்னா நிச்சயமாக இன்னும் 6 மாசம் போதும், 6 மாசத்துல ஒட்டுமொத்த இளைஞர்களுடைய வெறுப்பை வந்து திமுகவுடைய கட்சி வந்து சம்பாதிக்கணும் தான் யதார்த்தமான உண்மை. ஏன்னா ஆல்ரெடி வந்து இளைஞர்களோட வெறுப்பை சம்பாதித்த ஒரு ஆளு யாரும் ஜூலி. அப்படி சம்பாதிச்ச ஒரு ஆளை கொண்டு வந்து நீங்க இளைஞர்களை வழி நடத்த போறோம், ஜென்சியை வழி நடத்த போறோம், ஜென்சியை கவர போறோம் அப்படின்னு சொல்லி இந்த ஜூலியை கொண்டு போய் நிப்பாட்டினீங்கன்னா ஆல்ரெடி இருக்கின்ற இளைஞர்களுடைய வெறுப்பும் இப்போது இருக்கின்ற ஜென்சியோட வெறுப்பும் ரெண்டும் சேர்ந்து ஜூலியும் செருப்பால் அடிக்கும், திமுக கட்சியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒண்ணுமா போன்றதுதான் யதார்த்தமான விஷயம். இதை வந்து உடனடியாக திமுக உண்மையிலேயே அந்த கட்சி வந்து நல்லா இருக்குன்னு நினைச்சாங்கன்னா இதை எப்படி அணுக போறாங்கன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.